வணக்கம். பழமை பொருந்தின மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்குள் பல்வேறு விதமான நுணுக்கமான அர்த்தங்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எழுத்தாளர் சுகுமாரன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, தொன்மையான மொழிகள் விதைகளை சொற்களுக்குள் மறைத்து வைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லுவார். அந்த சொற்கள் என்ன பண்ணுதுன்னா, தங்களுக்குள் பறந்து விரிந்த காடுகளை ஒழித்து வைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லுவார். அப்படி தமிழில் பல வார்த்தைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று மெய் அப்படின்னு ஒரு வார்த்தை. மெய் அப்படின்றதுக்கு உடம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துடும். பொதுவாக தமிழில் இப்போ அரி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நம்ம சாதாரணமாக சொரிதல் அப்படின்னு சொல்கிறோம், கடல் அரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு 96 அர்த்தம் வரும். இதுமாதிரி மெய்க்கும் பல அர்த்தம். அதில் ஒன்று உடல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ தத்துவார்த்தமாக இதை சொல்லும்போது என்ன செஞ்சுருவாங்கன்னா, காயமே இது பொய்யடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெய் அப்படின்றதுக்கு எதிரான வார்த்தையாக பொய் அப்படின்னு போடுவாங்க. ஒரு பழைய படத்தில் ஒரு பாட்டு கூட வரும், மெய்யென்று இந்த மேனியை யார் சொன்னது அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் இந்த உடல் இல்லாமல் போக போகுது அப்படின்னு. இப்போ இல்லாமல் போகிறது அப்படின்றதுக்காக அதை பொய்ன்னு சொல்கிறது ஒரு தத்துவார்த்தம். ஆனால் ஒரு பழமை பொருந்தின மொழி, தொன்மையான மொழி உடலுக்கு மெய் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அது எதனால் என்றும் பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே அந்த மாதிரி தொன்மையான மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின் பொருள் காலங்களை விஞ்சி நிற்கும். அது ஏதோ ஒரு காலத்துக்கு மட்டும் பொருந்துவதாக இல்லாமல் விஞ்ஞான வளர்ச்சி வரக்கூடிய காலத்திலும் கூட அது பொருந்துவதாக இருக்கும். இப்போ மெய் அப்படின்னு தமிழ் மொழியில் உடலுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மனிதன் பொய் பேசலாம். உனக்கு பிறந்ததா இந்த குழந்தை அப்படின்னு ஒரு தகப்பன்ட்ட கேட்குறாங்க, அவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மரபணு சோதனைக்கு அவர் ஆட்படுகிறார் அப்படின்னா அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருது. அப்போ உடல் பொய் பேசலை. எந்த காலத்திலும், இன்னும் சொல்லப்போனால் மரணத்திற்கு பிறகு மண்ணுக்குள்ளே இருக்கிற உடம்பை தோண்டி எடுத்து சோதனை பண்ணால் கூட அது உண்மை தான் பேசுது. அப்படின்னா பொய்யே பேசாத ஒரு உடலை மெய் அப்படின்னு ஒரு தொன்மையான மொழி சொல்லி இருக்கிறது அந்த மொழியினுடைய ஆளுமைக்கு ஒரு பெரிய சான்று அப்படின்னு கூட சொல்லலாம். பொய்யே பேசாத ஒன்றை மெய் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடல் பொய்யே பேசாது. இங்கே வழக்கு அது மாதிரி தான். திருமணமாகல ஒரு பெண்ணுக்கு, ஆனால் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இன்னார் தான் தகப்பன் அப்படின்னு மரபணு சோதனையில் நிரூபிக்கப்படுறாது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவர் வாழ்க்கை பொருளுதவி கொடுக்கணுமா வேண்டாமா, இதுதான் வழக்கு. இந்த வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த தந்தை அந்த குழந்தையோட அனைத்து பொருளாதார உதவிக்கான தேவையும் செஞ்சே தீரணும். ஏன்னா அந்த குழந்தையோட வாழ்வாதாரத்துக்கும் குழந்தையோட எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் அந்த தாய்க்கும் சேர்த்து அவர் செஞ்சே ஆகணும். ஏன்னா அவர் தான் இதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர். யார் அந்த குழந்தைக்கு கர்ப்பமாக காரணமானவனை அவங்க தான் அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பெடுத்து எல்லா உதவியும் செஞ்சாகணும். இப்போது இது சம்மந்தமாக இந்தியாவிலும் ஒரு ரீசண்டாக சமீப காலத்திற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டு, ஒரு ஆண் தனக்கு பிடித்தமான ஆனால் பொண்ணுக்கு பிடிக்கல ஒரு பெண்ணோடு வல்லுறவு கொள்கிறார். வல்லுறவுன்னா அல்லது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஃபிசிக்கல் இன்டிமேசி அந்த பெண்ணோடு உடலுறவு கொள்கிறார். அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை. இவனுக்கு ஆயிருக்கா இல்லையான்றதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இந்த பெண்ணுக்கு அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை அதுக்கப்புறம் இவன் கவலையப்படலை. ஒரு தடவை ஒரு ரேப் பண்ணால் அதுக்கப்புறம் அவன் பாட்டு போயிட்டான். ஆனால் குழந்தை உண்டாயிடுச்சு. இப்போ இந்த பெண்ணு இந்த பிறந்த குழந்தைக்கும் தனக்கும் வாழ்வளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடுறாங்க. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், 125 மெயின்டெனன்ஸு, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையை மீட்டெடுத்தல்னு ஒன்று, அப்புறம் தன்னுடைய மெயின்டெனன்ஸு அந்த அம்மாவுடைய மெயின்டெனன்ஸுக்காகவும் 2 பெட்டிஷன் போடுறாங்க. நீதிமன்றத்தில் அந்த ஆண் குறிப்பிடுவது என்னவென்றால், நீதிமன்றம் ஒன்று மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அல்லது ரெஸ்டிடியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் இருவருக்கு இடையில் திருமண பந்தம் இருந்திருக்க வேண்டும். திருமணமே நடக்காத போது இந்த நீதிமன்றம் இந்த பெட்டிஷனை என்டர்டைன் பண்ணுறதே தப்புன்னு சொல்கிறார். ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நல நீதிமன்றம் அந்த பெண் மனுவை தள்ளுபடி செய்கிறது. இப்போ இந்த பெண்ணுக்கு வேறு வழியே இல்லை. அப்புறம் இந்த பெண் ஷீ இஸ் கோயிங் டு ஹைகோர்ட்.
அப்பீலுக்கு வந்து உயர்நீதிமன்றம் சத்தீஸ்கருக்கு போறாங்க. சத்தீஸ்கர் கோர்ட்டுக்கு போன பிறகு இந்த குழந்தை எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லிடுறான் அந்த ஆண். இப்போதான் இப்போ ரீசன்ட்லி நான் நினைக்கிறேன் 1869 அப்படின்னு நினைக்கிறேன் டிஎன்ஏன்னு ஒரு புதுமையான ஒரு கான்செப்ட் கொண்டு வரப்படுகிறது உலகத்தில். அதுல அந்த மெட்டபாலிசம் அல்லது குரோமோசோம் சம்பந்தமாக உங்க மூலமா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணா நீங்க தான் அப்பா, அதுதான் உங்க குழந்தைன்னு சொல்லிட முடியும். அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த குழந்தை ஒன்றுது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இதை டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிடுகிறது. ஒரு இன்டரிம் பெட்டிஷன், இடைக்கால மனு ஒன்று தயாரித்து அதுல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு, இவருக்கு பிறந்ததா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் முதலே சொல்லியிருப்பேன், நம்ம ஆந்திராவில் தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம சவுத் இந்தியாவுக்கு பண்ணுது. அதே மாதிரி அகமதாபாத்லையும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் செய்யப்படுகிறது. டிஎன்ஏ டெஸ்ட் செய்யும்பொழுது பாசிட்டிவ்னு வந்துடுது, இவனுக்கு தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. இட் இஸ் ப்ரூவ்ட் தட் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஒரு உறவு இருந்திருக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக வல்லுறவு அல்லது தவறான உறவு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ உயர்நீதிமன்றம், சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு சதீஷ் என்பவர், இந்த குழந்தை இவருக்கு தான் பிறந்திருக்கிறது, எனவே இவர் தான் அந்த குழந்தையினுடைய தந்தை. அந்த திருமணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் திருமண பந்தத்திற்கு அப்பால் இவரோடு ஏற்பட்ட உறவின் காரணமாக இந்த குழந்தை பிறந்ததுனால இந்த குழந்தை அவருடைய குழந்தையாக கருதப்பட்டு அந்த குழந்தைக்கு இவர்தான் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. பேட்டர்னிட்டி கன்ஃபர்மேஷன், இவர்தான் தகப்பன்னு சொல்லுது. அதே போல இந்த குழந்தைக்கு இனிமேல் வந்து எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த ஆணனுடைய கடமைன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. ஸோ குடும்ப நல நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட மனுவை மீண்டும் இவர்கள் ரத்து செய்து அந்த குழந்தை இவர் மூலம் தான் பிறந்ததுன்னு சொல்லி சயின்டிபிக்கா டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அந்த குழந்தைக்கு தந்தை இவர்தான், அவர்தான் எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும், ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குது. படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுக்கு இருக்கக்கூடிய வலிமையை ஒரு விதமாக சொல்லுவாங்க. இப்போ வந்து கம்பன் காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னன் பெரிய அரசனாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த சோழன் இன்றைக்கு எப்படி இருக்கிறாருன்னா, நம்மோட எக்மோர் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி பேழைக்கு கீழே ஒரு காயினாக மாறி போயிட்டார். ஆனால் கம்பன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கும் கம்பனின் கம்பராமாயணம் வந்து தொடர்ந்து மேடைகளில் பேசப்படுது, விழாக்கள் எடுக்கப்படுகின்றன. அப்போ ஒரு அரசாட்சியை விட படைப்பின் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த படைப்பு அப்படின்றதையே வாரிசு அப்படின்னும் எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு இலக்கியவாதிக்கோ ஒரு கவிஞனுக்கோ அவனுடைய எழுத்து ஒரு படைப்பாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கவிஞன் வாழக்கூடிய காலம், அப்புறம் அந்த கவிஞன் மறைந்ததற்கு பிறகும் அந்த படைப்பின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒன்று வந்துடுது. பாரதியின் படைப்புன்னா தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கு. இப்போ கவிஞனோ இல்லை இலக்கியவாதியோ மறைந்து போகிறார்கள், ஆனால் அவங்க படைப்பின் மூலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ மற்ற உயிர்களுக்கு அல்லது மற்ற மனிதர்களுக்கு இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அவர்களுடைய பிள்ளைகள் அவங்க தான் வந்து படைப்புகளாக மாறிடுவாங்க. காரணம், அவர் இல்லாமல் போனாலும் அவருடைய பிள்ளைகள் அவர் சார்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ தான் படைத்த பிள்ளைகளின் மீது ஒரு பாசம் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படிம்பாங்க. இலக்கியவாதிகளுக்கு அவருடைய எழுத்தோ கலையோ தான் படைப்பாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து என்னுடைய எழுத்துலக வாரிசு இவர், என்னுடைய கலை உலகத்திற்கு வாரிசு இவர், நடிப்பு உலகத்துக்கு வாரிசு இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெற்ற பிள்ளையாக இருக்க மாட்டாங்க. அதே தகுதி உள்ள இன்னொருத்தரை அப்படி அடையாளம் காட்டி சொல்லுவாங்க. ஆனால் சாதாரண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பெற்ற பிள்ளைகள் தான் வாரிசுகளாக மாறுறாங்க. இவர்கள் இல்லாத போதும் அந்த வாரிசுகள் இந்த உலகில் அவர்களுடைய சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதன் மேலே ஒரு இயல்பான பாசம் அதிகமாகத்தான் செய்யுது. இங்கே வழக்கு என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தகராறு சம்மந்தமான வழக்கு ஒன்று ஒருத்தங்க தொடுக்கிறாங்க. அவங்களுக்கு வாரிசு இல்லை அந்த பெண்ணுக்கு. இப்போ இந்த வழக்கை யார் தொடர்ந்து நடத்துவது, இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். நிலத்துக்கோசரம் கேஸ் போட்டு இறந்து போயிடுறாரு, அவருக்கு வாரிசும் இல்லை அப்படின்னும் போது அது வந்து எதிர்த்து யார் நிலத்துக்கு ஆதரவாங்களோ அவங்களுக்கு தான் சேரும் அந்த நிலம். அவரோட வாரிசு அந்த கேஸை நடத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பிளட் ரிலேட்டிவ் யாராவது வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து இது வந்து ஃபேவராக போயிடும். உரிமையல் நடைமுறை சட்டத்தில் இந்த மாதிரி வழக்குகளில்
கட்டளை 22 பிரிவு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்த பிரிவுகள் வந்து ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாரிசுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வாரிசுகளாக சேர்த்து நடத்த வேண்டும் என்று இருக்கு. சரி, வாரிசு அப்படின்னு சொல்ல இருந்தால் சாதாரணமாக நம்ம மனதில் யாரப்படும்? மனைவியாக இருந்தால் கணவனப்படும் அல்லது குழந்தைகளப்படும். இப்போ நீங்களே கேட்டிருக்கீங்க, ஒரு பெண் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் அவங்க இறந்து போயிடுறாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வழக்கை எப்படி தொடர்ந்து போகிறது? இப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுது தன்னுடைய சொத்தை பொறுத்து அந்த சொத்தை நன்கொடையாக வேறொருவருக்கு கொடுக்கலாம், அல்லது ஒரு உயில் மூலமாக வேறொருத்தருக்கு கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாட்டா இந்து வாரிசுரிமை சட்டத்தில் படி யார் யாரெல்லாம் வாரிசாக வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலின்படி யார், அதாவது அதுலேயுமே 1, 2, 3ன்னு கிரடேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் யார் முதல்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து வாரிசாக சேர்ந்து கொண்டு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். இல்லை, இதில் முதல் வாரிசு அப்படிங்கிறவங்க யாரா வருவாங்க? இல்லை, அது ஒரு பெரிய விவகாரம். அது அதில் இப்போ எடுத்தோம்னா அது ஒரு பெரிய வகுப்பு எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அது இந்து வாரிசுரிமை சட்டத்துப்படி பின்னால் வந்து ஒரு ஷெடியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஷெடியூலில் கிளாஸ் 1 ஹேர், கிளாஸ் 2 ஹேர் அப்படின்லாம் இருக்குது. அதன்படி அந்த கிளாஸ் 1 ஹேர்லேயே நிறைய ஒரு உட்கூறுகள் நிறைய இருக்குது. கிளாஸ் 2 ஹேரில் நிறைய உட்கூறுகள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களில் யார் படிப்படியாக வராங்களோ அவங்க, உதாரணமாக எடுத்தால் சன், அதாவது மகன், மகனுடைய மகன், மகள், மகளினுடைய மகள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு பெரிய விரிந்த விவாதமாக வாரிசு பட்டியலே ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதனால் நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கேட்டுக்கிற கேள்வியினுடைய பொருண்மை அப்படிங்கிறத எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட இந்த ஷோவினுடைய நிகழ்ச்சிக்காக சொல்கிறது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்று உயிலின்படியும் ஒருத்தர் வந்து தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்துருக்கலாம், அல்லது நன்கொடைப்படியும் கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு உயில்படி ஒருத்தர் ஒரு சொத்தை எழுதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. அதாவது அவருக்கு வந்து வாரிசே இல்லை. வாரிசே இல்லைங்கிறது நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய அர்த்தத்தின்படி சொல்கிறேன். கணவர் இல்லை, குழந்தைகள் இல்லை என்கின்ற இரத்த சம்பந்தமான வாரிசுகள் இல்லை, இரத்த சம்பந்தமான வாரிசுகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உயில் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அந்த உயில் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு நபர் எழுதி வைத்திருக்கலாம், யாருக்கு வேணாலும். அதாவது மத மதம் வேறு வேறாக இருக்கலாம், அல்லது ஜாதி வேறு வேறாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அந்த உயில் வந்து அமுலுக்கு வந்ததுன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற நபர், பயன்பெறுகிற நபர் தன்னை வாரிசாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை நீதிமன்றத்திலே கொடுக்க வேண்டும். அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த உயிலின்படி இவர் வாரிசா வருவாரா, இவர் இந்த வழக்கை நடத்த தகுதி உடையவரா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த உயிலின்படி, அந்த உயில் அப்படின்னு சொல்லும் பொழுது உயில் வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய ஆவணம். பொதுவாக நீதிமன்றங்களில் வந்து ஒரு நன்கொடை பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து சந்தேகத்துக்குரிய ஆவணமாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் உயிலை பொறுத்த மட்டும் ஒரு சந்தேகத்திற்குரிய ஆவணமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து பதிவு பெறாத தாளின் மூலமாக கூட அந்த ஆவணம் எழுதப்படலாம். அன்ரெஜிஸ்டர்டு. ஆனால் ஒரு கிஃப்ட் வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருக்க முடியாது. கிஃப்ட் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். ரெண்டாவது, அது மட்டும் இல்லை, ஒரு நன்கொடை ஆவணத்திற்கு 2 சாட்சிகள் தேவை. அது மாதிரி உயிலுக்கும் 2 சாட்சிகள் தேவை. இந்த உயிலை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த உயில் சாசனத்தினுடைய அடிப்படையிலே யார் பயன்பெறுகிறாரோ அவர் வந்து என்னை கட்சியாக சேருங்கள், நான் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த எனக்கு அருகதை இருக்கிறது, தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மனு போடணும். மனு போட்டால் நீதிமன்றம் அந்த உயிலை வந்து சாதாரணமாக சொல்லுவார்கள், 2 வகையாக சொல்லுவார்கள். ருசுப்படுத்துதல் அல்லது ப்ரூவ் அப்படின்னு சொல்கிறது. ப்ரூவ் எ மேட்டர் ஷுட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ருசுப்படுத்துதல் அப்படிங்கிறது தமிழில் சொல்லலாம். அல்லது உயிலை பொறுத்த மட்டும் ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று உண்டு. அதாவது இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் கீழே ப்ரொபேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீடிங்ஸும் உண்டு. இதன்படி அந்த உயிலை வந்து ருசுப்படுத்த முடியும். அந்த உயிலை ருசுப்படுத்தினால் அதில் பயன்பெறுகிறவர் தன்னை வாரிசாக சேர்த்து கொண்டு தொடர்ந்து அதை நடத்தலாம்.